குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ சீதாலட்சுமியே நமக. சீதலா தேவியே நமக. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாளைய தினம் சீதலா சப்தமி திதி, அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பௌர்ணமியிலிருந்து 7வது நாள். இந்த தினத்தை சீதலா தேவியை வணங்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய பல கொடுமையான நோய்கள், மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய நிறைய நோய் நொடிகள், நிறைய குழந்தைகள் இறந்து போகிறாங்க. நிறைய குழந்தைகளுக்கு மனநோய், நிறைய ஆட்டிசம் குழந்தைகள், இந்த மாதிரி எல்லாம் கருவுற்று இருக்கிற காலத்தில் இந்த தேவியை வணங்கினால் நல்ல குழந்தைகள் எல்லாம் நமக்கு பிறக்கும். இந்த சீதலா சப்தமி அப்படிங்கிறது, சீதலேத்துவம் அப்படின்னாலே குளிர்ச்சின்னு அர்த்தம். விநாயகரை கூட நம்ம சொல்லுவோம், சீத களப செந்தாமரை பூம்பாத சிலம்பும் பல இசை பாட. சீதம்னா குளிர்ச்சினார், களபம்னா வாசனை நிறைந்ததுன்னு அர்த்தம். அப்போ அதனால் இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா சக்தி தேவியினுடைய ஒரு பெண்மை சக்தி. அதனால் குடும்ப பாதுகாப்பு வேணும், குடும்பத்துக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டும், அப்புறம் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடியவள் இந்த அம்பாள். இவளை ரொம்ப எளிமையாக வணங்கலாங்க. அது என்ன வழிபாடு அப்படின்னா, இப்போ 21ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 காலையில் 6:24 மணிக்கு நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீராடி நல்ல விளக்கெல்லாம் பொருத்தி அந்த விளக்கில் பசு நெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றணும். அதில் சீதலா தேவியே வந்தே அகம் சீதலேத்வம், என்ன சொல்லணும்? வந்தே அகம் சீதலேத்வம், ஓம் சீதலாயை நமகா அப்படின்னு சொல்லலாம். அதை விட இன்னொரு மந்திரம், ரொம்ப அற்புதமான மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தையும் நான் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் சீதலாயை நமகா. ஓம் க்ரீம் ஸ்ரீம் சீதலாயை நமக. கீழே கொடுக்குறேன், டைப் பண்ணி போடுறேன். நீங்கள் அதை பார்த்து எழுதி வச்சுட்டு இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லலாம். என்ன செய்ய போகிறீங்கன்னா, இந்த அம்மாவுடைய ஃபோட்டோவை பக்கத்தில் காட்டுறேன். இதுவும் நீங்கள் கூகுளில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். பானையில், நல்ல ஒரு பெரிய மண்பானையில் நல்ல சுத்தமான நீர், அதில் கொஞ்சம் வேப்பலை, அதில் கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தர்பை புல்லையும் போடணும். அதனால் விளக்கமாருக்கு பதிலாக நம்ம தர்பை புல் இருக்கணும். அதுக்கப்புறம் பசுஞ்சாணத்தில் 7 கன்னிமார்களை வைத்து வணங்கணும். அவங்களுக்கு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைவாக்கு, பூ, பழங்கள்லாம் வச்சு வழிபடணும். பிள்ளையாரை வணங்கி விட்டு இந்த கன்னிமாரை வணங்கி குத்துவிளக்கில் சீதலாதேவி ஆவாகனம் பண்ணி பெரிய பானையில் நிறைய மலர்களை எல்லாம் சேர்க்கணும். குறிப்பாக இவளுக்கு சிவப்பு நிற மலர்கள் ரொம்ப சிறந்தது. சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய மரங்கள் பானக்கம் கரைச்சி வைக்கணும். அதாவது பானக்கம் நம்ம தெரியும், ஐயப்பங்களுக்கு போகிறவங்களாம் பானக்கம் வச்சுருப்பாங்க. அந்த பானக்கத்தை நம்ம சுக்கு, அது எலுமிச்சம்பழம், கரும்பு சர்க்கரை இதெல்லாம் போட்டு, ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு நிறைய பானக்கம் வச்சுருக்கணும். ஒரு துளசி மாலையை எடுத்து அந்த பானைக்கு சாத்தி அதில் அவள் என்ன சொல்லணும்? வந்தே அகம், என்ன சொல்லணும்? வந்தே அகம் சீதலாயி நமகா அப்படின்னு சொல்லணும். இதுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேத்திக்கு அதாவது முதல் நாளே பூரி சுடணும். கோதுமை பண்டத்தில் செஞ்ச பூரி, அதில் ஒரு 2 பூரியாவது போதும். கொஞ்சம் அல்வா கடையில் வாங்கி வச்சு அதில் சில பொருள்களை எல்லாம் வைக்கணும். அப்போ தண்ணீர் கும்பம் வைக்கணும். அதில் வச்சுட்டு இந்த பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்தோம்னா வீடு முழுவதும் பாதுகாப்பு. அப்போ பூஜைக்குரிய பொருள்கள் என்னென்ன வேண்டும் இருக்கும் அப்படின்னா, மன அழுத்தத்தை போக்குவதற்கு வெல்லம் ஒரு கிண்ணத்தில் வைக்கணும், கொஞ்சம் அச்சதை வச்சுக்கணும், அப்புறம் சிவப்பு கலரில் பூக்கள், அப்புறம் கிராம்பு, மஞ்சள், அப்புறம் கொத்தமல்லி விதைகள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், இவைகள்லாம் வச்சுக்கிட்டு இதையெல்லாம் சாமியை கும்பிடணும். கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த நீரை கொஞ்சம் எடுத்து வேப்ப மரத்துக்கு போய் அங்கே 7 தீபம் ஏற்றிட்டு இந்த நீரை கொஞ்சம் அங்கே மரத்துக்கடியில் ஊற்றணும். மஞ்சளை ஊற்றிட்டு 7 சுற்று சுற்றி வரணும். புரிஞ்சிருச்சுங்களா? அப்படி செய்கின்ற பொழுது இந்த சீதலா தேவியினுடைய பூரண அருள் வருகிறது. வேப்ப மரம், வேப்ப இலை, வேப்ப மரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றுதல். இந்த நாளைய தினம் இதை செய்ய வேண்டும். இதை செய்தால் பிறக்கும் குழந்தைகள் நன்றாக இருக்கும். பெரிய நோயிலிருந்து விடுபடலாம், கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். நம்ம குடும்பத்தில் பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள், பரம்பரையாக வரக்கூடிய பிரச்சனைகள், பெண்களுக்கு வரக்கூடிய
வாயு தொந்தரவுகள், கர்ப்பப்பை கோளாறுகள், இந்த மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளங்கள் இவைகள் எல்லாம் குளிர்ந்துடும். அவள் குளிர்ந்தால் அண்டம் குளிரும். இந்த நாளை நீங்கள் அவசியம் செய்து வணங்கி வழிபட்டால் கண்டிப்பாக குடும்பம் பாதுகாப்பும் மேன்மையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் பூரிப்பும் ஆனந்தமும் உங்கள் குடும்பத்தில் இரட்டிப்பாய் அமையும். மறக்காம இதை செய்யுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சீதலேத்வம் ஜெகன் மாதா, நம்மை பெற்ற மாதா. இதை முடிச்சதுக்கப்புறம் கோமாதாவிற்கு நாம் தானம் கொடுக்க வேண்டும், கோமாதாவிற்கு உணவு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து வழிபட கண்டிப்பாக வாழ்வில் சகல சௌபாக்கியத்தை பெறுவீர்கள். ஜெயிப்பது நிச்சயம். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.